காய்ஸ் வணக்கம். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ராஜி வந்துட்டு கதிருக்கு கால் பண்ணுறாங்க. ஏன்னா நேற்றே பார்த்தோம் இல்லையா, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட விரலாக செய்து அப்படின் போது சரி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ராஜி வந்து கதிருக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே கதிர் அண்ட் செந்தில் டென்ஷனாக வந்துட்டுருக்காங்க. ஸோ ராஜி கால் பண்ணதுமே அண்ணா ராஜி தானே கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்துட்டு ஸ்பீக்கரில் போடுறாரு. அப்புறம் ராஜி சொல்கிறாங்க, நீ எங்கே இருக்க அப்படின் போது நான் வந்துட்டுருக்கேன்னு கதிர் சொன்னதும், நான் பார்த்தேன் அண்ணனோட விரல் அசையுது, அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின் போது ரெண்டு பேருக்கும் பயங்கர ஷாக்கு. ஹே நிறுத்து என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு பொறுமையாக கதிர் கேட்குறாரு. அப்போ நம்மளோட இவங்க சொல்கிறாங்க, ராஜி நான் அண்ணனுக்கு வந்துட்டு விரல் அசையுது, நாங்கள் மூச்சையும் செக் பண்ணி பார்த்தோம், அவருக்கு மூச்சு வருது, அவர் நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியா இப்போ தான் எங்களுக்கும் நிம்மதியாக இருக்கு, நாங்கள் அப்போவே நினச்சோம். சரி ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டல் அவர் ஏதாவது கூட்டிகிட்டு போகலாமான்னு பார்த்தோம், ஆனால் அங்கே போய் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல, அதனால தான் கூட்டிகிட்டு போகல அப்படின்னு போது வேண்டாம் அப்படிலாம் நீ எதுவுமே பண்ணிடாதீங்க, நீங்கள் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க, அவன் மேபி வந்துட்டு மயக்கத்தில் இருக்கான், கான்ஷியஸ் ஆனால் உங்களை ஏதாவது பண்ணிட போகிறான், ஸோ அவனை விட்டு எல்லாரும் கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க, நாங்கள் இப்போ வந்துடுவோம், இன்னும் 1 மணி நேரத்தில் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. லைக் நம்ம கதிர் அண்டு செந்தில் பேசிக்கிறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாரு, நம்ம செந்தில் வந்துட்டு இப்போ தானே எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்றாரு. அண்ட் கதிர் சொல்கிறார், அண்ணன் நான் தான் சொன்னேன் இல்லைண்ணா எந்த பிரச்சனையும் இருக்காது, நான் தான் சொன்னேன் இல்லைண்ணா அப்படின்றாரு. ஆமாண்டா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, ஆனால் நீ சொன்ன மாதிரி நம்ம சீக்கிரமாக போகணும், லேடிஸ் மட்டும் 4 பேர் தனியாக தான் இருக்காங்க அப்படின்போது அவன் எதுவும் பண்ணிடக்கூடாது, நம்ம சீக்கிரமாக போகணும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா ராஜி கால் பேசி முடிச்சுட்டு வராங்க. அப்போ எல்லோரும் கேட்குறாங்க என்ன சொன்னாங்க அப்படின் போது ராஜி சொல்கிறாங்க, அவன் அண்ணன் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி இவங்க அவனை விட்டு தள்ளி இருக்கணும் அப்படின்னு நம்ம கதிர் சொன்னார் அப்படின்போது அப்போ நம்ம கோமத் சொல்கிறாங்க, ஆமாண்டி இந்த தவாவை எடுத்து நம்மளை ஏதாவது அடித்து கொண்டாலும் கொன்னுருவான், வாங்க நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை பூட்டிட்டு இவங்க எல்லாருமே வெளியே ஹாலில் வந்து உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா கோமதி வந்து, கடவுளே நான் வந்து உன்னை நிறைய திட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருப்பா, ஏன்னா முதல்ல திட்டிகிட்டு இருந்தாங்களே சாமி கும்பிட வந்த இடத்துல எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு திட்டிகிட்டு இருந்தாங்களே, ஸோ இப்போ அதை சொல்கிறாங்க, எனக்கு மன்னிச்சிருப்பா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மீனா சொல்கிறாங்க, ராஜி அவன் இப்போ ஓகேவாக தானே இருப்பான், நம்ம ஸ்டார்டிங் பார்க்கும்போது மயக்கத்தில் இருந்தான், அதுக்கப்புறம் கை கால் அசைஞ்சுது, இப்போ மறுபடியும் அவனுக்கு ஏதாவது நம்ம வந்த கேப்பில் இன்பிட்வீன் கேப்பில் அவனுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல, அவன் நல்லா தானே இருப்பான் அப்படின்ற மாதிரி மீனா மறுபடியும் டவுட்டாக கேட்குறாங்க. அப்போ ராஜி சொல்கிறாங்க, நான் வேணால் மறுபடியும் போய் பார்த்துட்டு வரட்டுமா, அவன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வரட்டுமா அப்படின் போது 4 பேரும் எந்திரிக்கிறாங்க. சரி நம்ம 4 பேருமே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு இவங்க எந்திரிச்சு போகலான்னு நினைக்கிற நேரம் யாரோ கதவை பலமாக தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே கோமதின்ட்டு ஐயோ நம்ம பேசுகிற சத்தம் கேட்டு இந்த ஊருக்காரங்க எதுவும் வந்துட்டாங்களா அப்படின் போது ராஜி சொல்கிறாங்க, அத்தை இருக்காது, அவங்க 2 பேர் தான் வந்திருப்பாங்க போது ஐயோ பயமாக இருக்கே அப்படின்ட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கதிர் கால் பண்ணிட்டார் ராஜிக்கு, ராஜி நாங்கள் வெளியே நிற்கிறோம், நீங்கள் வாங்க கதவை திறந்து விடு அப்படின்னு சொன்னதுமே ராஜி போய் கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே அப்படியே கதிரை பார்த்து அழுகுறாங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன்டா அப்படின்றாங்க. அப்போ கதிர்ட்டு நான் வந்துட்டேன் இல்லை, இரு நீ அழாத, நான் இருக்கேன்ல நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி நம்மளோட கதிர் சொல்கிறாரு. அங்கே பார்த்தோம் அப்படின்னா இவங்க மீனா வந்து செந்தில் பார்த்ததுமே கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அழாத சரியாக போயிடும் அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ உடனே கதிரும் வந்துட்டு கோமதியை கட்டி பிடிச்சி ஒன்றும் இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேம்மா, ஒன்றும் இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்ற மாதிரி கதிர் சொல்லிகிட்ருக்கிறாரு. அதுக்கப்புறம் கதிர் கேட்குறாரு, சரி எங்கே அவன் குமார் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அவன் உள்ள ரூமில் இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே போகிறாங்க. நம்ம கதிர் அண்ட் செந்தில் மறுபடியும் போயிட்டு அவரை செக் பண்ணலாம் அப்படின்றக்காக போகிறாங்க. அவர் அப்படியே படுத்து கிடக்கிறாரு. சரின்னு பக்கத்தில் தண்ணி இருக்குது, அதை எடுத்து நம்ம செந்தில் அவரோட முகத்தில் தெளிக்கிறாரு. தெளிச்சதுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கான்ஷியஸ் ஆகுறாரு. அப்படியே லைட்டாக ஒரு அரை போதையில் இருக்கிற மாதிரி இருக்குது குமாரை பார்க்குறதுக்கு. அப்புறம் உடனே ஏன்டா இங்கே வந்த அப்படின்னு அவரை சட்டையை பிடிச்சி நம்மளோட கதிர் கேட்குறாரு, எதுக்குலாம் இங்கே வந்த அப்படின்போது நான் இங்கே எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி அவர் அன்கான்ஷியஸாக இருக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருந்த குமார் இதான்டா சான்ஸ்ன்னு சொல்லி டக்குன்னு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சதும் இவங்க 2 பேரும் பிடிக்க போகிறாங்க. நம்மளோட செந்தில் எனக்கு கதிர் பிடிக்க போகிறாங்க. பட் அவன் அடிபட்டு 5 மணி நேரமாக மயக்கத்தில் இருந்தவன் மாதிரியே இல்லை, சூப்பராக எந்திரிச்சு ஓடிட்டு இருக்கா, ஏதோ ஸ்போர்ட்ஸில் ஓடுற மாதிரி அவன் குமார் ஓடினார். ஒரு ஏரியாக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு வண்டி இருந்து ஒரு காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டார். இவங்க 2 பேராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ குமார் எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்ட்டு அவர் ஓடிட்டார். அதுக்கப்புறம் இவங்க பொண்ணுங்கள்லாம் 4 பேருமே கோமதி அப்புறம் இவங்க 3 பேருமே வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க. அப்போ கோமதி கேட்குறாங்க, என்னடா ஓடுனது அவன் தானடா, ஆவி எதுவும் கிடையாது, ஆவியா எது வேற யாருமா வரப்போறா, அவன் அடிப்பட்டு கடந்த மாதிரியா இருக்கா, அவன் அப்படி ஓடிட்டுருக்கிறான் அப்படின்னு நம்ம கதிர் சொல்லிட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் தான் தேவையில்லாமல் பயந்துக்கிட்டீங்க அப்படின் போது என்னடா பண்ண சொல்கிற, அதுக்கப்புறம் அவள் அவ்வளோ நேரம் அப்படி கடந்தான், எங்களுக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டுருக்காங்க. சரி வாங்க உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு உள்ளே போய் பேசிட்டு இருக்காங்க. அரசி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க, என்னால் தானே இது எல்லாமே, சாரின்னு எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்கிறாங்க. அப்போ செந்தில் சொல்கிறார், நீ என்ன பண்ண, நீ சொல்லி அவன் வந்தான், அவன் கொழுப்படுத்து வந்து அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றாரு. அண்ட் கதிர் சொல்கிறார், இங்கே பார் நீ ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்ட, அதுக்குன்னு நீ
24 மணி நேரமும் குற்ற உணர்வுலலாம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு கதிர் ஒரு நல்ல பாசிட்டிவ் அட்வைஸ் கொடுத்தாரு. அப்புறம் கோமதி சொல்கிறாங்க, டே ரொம்ப பயந்துட்டோம் தெரியுமாடா, மீனா வேற நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறேன், நான் ஜெயிலுக்கு போயிடுறேன்னு இருந்தா, அப்படிலாம் இருந்தால் நான் விட்டுருக்கவே மாட்டேன்டா, நான் கூட போயிருந்திருப்பேன் தெரியுமா. ஸோ மீனா சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ, நமக்கு தூக்கு தண்டனை கொடுப்பாங்களா இல்லைன்னா என்ன கொஞ்சம் ஆயுள் தண்டனை கொடுப்பாங்களா, அப்படிலாம் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கோமதி, நான் எப்படி உன்னை விடுவேன், நான் உன்னெல்லாம் விடவே மாட்டேன்டி, நான் உனக்கு பதிலாக நான் போயிருப்பேன் அப்படின்றாங்க. அப்போ கதிர்ன்ட்டு, ஏன் உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்போது, எப்படிரா அவள் சின்ன பொண்ணு, வாழ வேண்டிய பொண்ணு, நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், எனக்கும் போலீஸ்னா பயம்தான், இருந்தாலும் என்ன பண்ண முடியும், அவளுக்கு பதிலாக நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்போது, என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் ஆளுக்கு காம்படிஷனில் ஏதோ போகிற மாதிரி நான் பழி ஏற்றுக்கிறேன் அம்மா ஒரு பக்கம், மீனா ஒரு பக்கம், மீனா நீ ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் செந்தில் அண்ணன் இருந்துட்டு நான் போகிறேன்றாங்க, என்ன நடந்துச்சுன்னே பொறுமையாக யாரும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் இதை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்ததான் நம்ம ராஜி சொன்னாங்க, ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது தான் நம்ம மனசில் இருக்க எல்லாமே தெரியுது இல்லையா. இவ்வளோ நாள் அத்தை வந்துட்டு அண்ணனை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் குமார் அண்ணனுக்கு அடிப்பட்ட உடனே என் அண்ணன் பிள்ளை அப்படின்னு சொல்லி அத்தை இவ்வளோ பாசமாக பேசினாங்க, அத்தைக்குள்ளே இவ்வளோ பாசம் இருக்குன்றது எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நம்மளோட கோமதி சொல்கிறாங்க, ஆமாம் நீ கூட தான் அவனை எப்போ பாரு கரிச்சு கொட்டிகிட்டு இருந்த, ஆனால் இப்போ பாரு அண்ணன் 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 எவ்வளோ அழுத, வாயில் அண்ணன்ற தாண்டி வேறு ஏதாவது வந்துச்சா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் மீனா இன்னும் அழுதுகிட்டே அந்த டென்ஷன்லேருந்து அவங்களால வெளியே வர முடியல. ஏன்னா ஒரு கொலை பண்ணிட்டோம், அடுத்தது என்னன்றது ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங் இல்லையா. ஸோ அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ செந்தில் கூப்பிட்டுட்டு போய், இங்கே வா நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, எனக்கு என்ன நடந்துச்சு இப்போ வரைக்குமே எனக்கு அது ரியலைஸ் பண்ணவே முடியல, நான் ஒரு கோபத்தில் அடிச்சுட்டேன், அவன் மேலே ஆல்ரெடி கோபம் இருந்த அரசி சின்ன பொண்ணு லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறானே கோபத்தில் அடிச்சுட்டு, ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறனே தெரியல, எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட்டாக நின்னாங்க, அத்தையும் சரி ராஜுவும் சரி, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு யாருமே என்னை கேட்கல அப்படின்றாங்க. அப்போ செந்தில் சொல்கிறாரு, நீ என்ன வேணும்னா பண்ண, அவனை என்ன நீ எதோ பிளான் பண்ணியா கொலை பண்ணணும்னு பார்த்த, அந்த இடத்துல நானாக இருந்தால் அவனை கொன்று இருப்பேன் அப்படின்றாங்க. அப்போ நம்ம மீனா சொல்கிறாங்க, ஐயோ என்னால் அதெல்லாம் நினச்சி பார்க்கவே முடியலடா, இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு கொலைகாரியாக இருந்தேன், ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்படின்னா எங்கள் அப்பா ஆல்ரெடி உட முடியாதவர், இதை நினச்சி எங்கள் அப்பா செத்துருவார், எங்கள் அம்மா தனியாகிடுவாங்க, நம்ம குடும்பத்தில் மாமாவுக்கு தெரிஞ்சால் வெளியே தலை காட்ட முடியாத அசிங்கம் அவங்களுக்கு இது கிடச்சிருக்கும், இதெல்லாம் நினச்சே என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியல, நீ அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆச்சு, எனக்கு அந்த 4 மணி நேரமும் 40 மணி நேரம் மாதிரி இருந்தது, எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல அப்படின்போது இவர் நம்மளோட செந்தில் சொல்கிறார், எனக்கும் ரொம்ப பயமாக இருந்துச்சு, உனக்காவது 40 மணி நேரம் மாதிரி இருந்துச்சு, எனக்கு ஏதோ 40 வருஷம் மாதிரி இருந்தது, எப்படியாவது உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட சீக்கிரமாக வரணும்னு தான் தோணுச்சு, அப்படியே ஒரு தப்பு நடந்திருந்தா கூட நான் உன்னை ஒன்றுமே விடமாட்டேன், உன்னை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் படி கூட ஏற விட மாட்டேன், உனக்கு பதிலாக நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன், காலம் ஃபுல்லாக போயிருப்பேன், நான் சும்மா பேச்சுக்கு சொல்ல உனக்காக நான் செய்வேன் அப்படின்றாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, நீயும் சரி அத்தையும் இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க, உனக்கு பதிலாக நான் போகிறேன்னு தான் அத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்படி ஒரு புருஷனும் இப்படி ஒரு அத்தையும் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும், நீ ரொம்ப பயந்துட்டியா அப்படின்றாங்க. அப்போ இவர் வந்துட்டு, உனக்கு ஏதாவது ஒன்றுனா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் அந்த சென்டிமெண்ட்ஸ்குள்ளே அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ இதோட விளையாட்டு செய்திகள் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி குமாரோட அந்த டெத் ஸ்டோரிக்கு ஒரு எண்ட் கார்டு போட்டுட்டாங்க. நாளைக்கு அது ராஜி ஆட விட்டு ஏதோ ஒரு ப்ரைஸை கொடுங்கடா, சும்மா மொக்க போடாதீங்கடான்ற மாதிரி இருக்குது. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.